அனைவருக்கும் வணக்கம். நம்ம டெய்லியும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கணும். ஸோ இன்னைக்கு என்ன கொஸ்டின்ஸ் இருக்கு அப்படின்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், த பென்ஷன் பிளான் ஃபார் மைனர்ஸ் த பேரண்ட்ஸ் கான்ட்ரிபியூட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. பெற்றோர் பங்களிக்கக்கூடிய சிறார்களுக்கான ஓய்வூதிய திட்டம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ பட்ஜெட்ல சொன்ன ஒரு ஸ்கீம் தான் என்பிஎஸ் வாத்சல்யா அப்படிங்கிற திட்டம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு சின்ன குழந்தைகள் இருந்தாங்க அப்படின்னா அவங்க பேர்ல இந்த என்பிஎஸ் வாத்சல்யா அப்படிங்கிற திட்டத்துக்கு கீழே ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி நீங்க பணத்தை சேமிச்சுட்டே வரலாம். சரிங்களா? இந்த பணம் அவங்க வயசானதுக்கு அப்புறம், உங்க குழந்தைகள் வயசானதுக்கு அப்புறமா அவங்களுக்கு பென்ஷனா போய் சேரும். சரிங்களா? அதுதான் இந்த என்பிஎஸ் வாத்சல்யா அப்படிங்கிற திட்டம் 2024 மத்திய பட்ஜெட்ல சொல்லப்பட்ட ஒரு திட்டம். அடுத்தது, வாட் இஸ் த பிளான் டு கண்ட்ரோல் பிரைசஸ் ஆஃப் what is the scheme to control prices of essential food commodities and ensure better prices அப்படின்னு கேட்டிருக்காங்க. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை ஏற்ற இறக்கத்தை கட்டுப்படுத்தி சிறந்த விலை கிடைப்பதை உறுதி செய்யும் திட்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா PM ஆஷா அப்படிங்கிற திட்டம். ஆஷா அப்படிங்கிற ஃபுல் ஃபார்ம் எடுத்து பார்த்தீங்கன்னாலே அன்னதாத்தா அப்படிங்கிறது தான் முதல் வார்த்தையா இருக்கும். ஸோ விவசாயிகள் அவங்களுடைய உற்பத்திக்கு சிறந்த விலையை கொடுக்கக்கூடிய ஒரு திட்டமாக மத்திய அரசாங்கத்தில் நடைமுறையில் இருக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் PM ஆஷா. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். இந்தியா ஆஸ்பயர்ஸ் டு பில்ட் பாரதிய Antariksh Station by 2035. India aspires to send manned lunar mission by 2040 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ 2035க்குள் பாரதிய அந்தரிக்ஷ் நிலையத்தை உருவாக்க இந்தியா விரும்புகிறது அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்துருக்காங்க. இந்தியா 2040க்குள் மனிதர்களை கொண்ட சந்திர பயணத்தை அனுப்ப விரும்புகிறது அப்படின்னு சொல்லி 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நேற்று கேபினெட் அப்ரூவல் கிடைச்சது. எதற்காக அப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷன், அதுதான் பாரதிய அந்தரிக்ஷ் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்தியாவோட ஓன் ஸ்பேஸ் ஸ்டேஷனை 2035க்குள்ள நம்ம பில்ட் பண்ண போறோம். இந்தியாவில இருந்து மனிதர்களை நிலவுக்கு அனுப்பக்கூடிய திட்டம் அப்படிங்கிறத 2040க்குள்ள பண்ணணும் அப்படிங்கிறது நேத்து கேபினெட் அப்ரூவல் கிடைச்ச ஒரு திட்டமா இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? ஸோ அடுத்த கொஸ்டின், இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் விமன் பைலட் ஆஃப் தேஜாஸ் ஃபைட்டர் பிளேன் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேஜாஸ் போர் விமானத்தை இயக்கிய இந்தியாவின் முதல் பெண் விமானி யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. தேஜாஸ் அப்படின்னா ஒரு லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? LCA தேஜாஸ் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. இலகு ரக போர் விமானம். ஓகேவா? லைட் காம்பேட் ஏர்கிராஃப்ட் தேஜாஸ். அதோட ஃபர்ஸ்ட் விமன் பைலட் யார் அப்படின்னு பார்த்தோம்னா மோகனா சிங் அப்படிங்கிற இவங்க தான். சரியா? டைரக்ட் கொஸ்டின் தான். லாஸ்ட் கொஸ்டின், which of the following articles will be amended if simultaneous polls are held for Lok Sabha and state legislative assemblies அப்படின்னு கேட்டிருக்காங்க. லோக்சபா மற்றும் மாநில சட்டப்பேரவைகளுக்கு ஒரே நேரத்தில் தேர்தல் நடத்தப்பட்டால் பின்வரும் எந்த சரத்துக்கள் திருத்தப்படும்? என்ன ஆர்டிகல்ஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ என்ன ஆர்டிகல் அப்படின்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 83 அண்ட் ஆர்டிகல் 172 ரெண்டுமே பார்த்தோம்னா இது டியூரேஷன் ஆஃப் பார்லிமெண்ட். ஓகேவா? டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் பார்லிமெண்ட், இது வந்து ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸோட டியூரேஷன் ஆஃப் ஹவுசஸ் ஆஃப் ஸ்டேட் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளிஸ் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு தமிழகத்தில் 2026 ஒரு தேர்தல் நடக்கும். நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத 2029 நடத்த போறோம் அப்படிங்கிறத நேத்து கேபினெட் அப்ரூவல்ல கிடைச்சிருக்கு. சரிங்களா? 2029 ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷனை எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் கண்டிப்பா. சரியா? இன்னும் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. கேபினெட் அப்ரூவல் கிடைச்சிருச்சு. இன்னும் அமெண்ட்மெண்ட்லாம் பண்ணணும். பட் ஸ்டில் அதுக்கான ப்ராசஸை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்போ இன்கேஸ் தமிழகத்தில் 2026 தேர்தல் நடக்கும். ஒரு தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அதோட பதவிக்காலம் 5 வருஷம். அப்போ 2031 வரைக்கும் அந்த எலெக்டட் கவர்மெண்ட் இருக்கணும். ஓகேங்களா? ஆனா 2029 மறுபடியும் ஒரு தேர்தலை சந்திக்க வேண்டிய நிலை தமிழகத்துக்கு ஏற்படலாம். ஏன்னா இந்த ஆர்டிகல்லாம் அமெண்ட் பண்ணி நமக்கு சைமல்டேனியஸ் போல்ஸ், ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறத கொண்டு வரதுக்காக 2026 ஜெயிக்கக்கூடிய கட்சி 3 வருஷம் மட்டுமே ஆட்சி பண்ணக்கூடிய ஒரு நிலையும் தமிழகத்துக்கு வரலாம். சரிங்களா? தமிழகத்துக்கு மட்டும் இல்லை, நிறைய மாநிலங்கள் அதனாலதான் இந்த ஒரு திட்டத்தை எதிர்க்கிறாங்க. சரியா? ஸோ இந்த ஒரு கண்டென்ட் ஆர்டிகல் பார்த்தோம்னா நமக்கு ஒன் நேஷன் ஒன் எலெக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பா எக்ஸாம்ல ரிஃப்ளெக்ட் ஆகலாம் மெயின்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூ. ஓகேங்களா? இந்த சென்ஸ் ப்ரோஸ் என்ன, கான்ஸ் என்ன, அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படிங்கிறது ரிஃப்ளெக்ட் ஆகலாம். ஸோ அது நம்ம தினமணி பேப்பர்ல டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதையும் ஒரு தடவை எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? ஸோ இன்னைக்கு இந்த இடத்துல ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம 5 கொஸ்டின் பார்த்துருக்கோம். நாளைக்கு 5 கொஸ்டின் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.